ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய குட்டி பால்கனி கார்டனில் நான் வச்சுருக்கக்கூடிய புது செடிங்களை பற்றி தான். வாங்க, நான் என்னென்ன செடிங்கள்லாம் புதுசாக வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேப்சிகமோட சீட்ஸ் எல்லாமே நான் தூர போடாமல் அதை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். நான் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கர்ட் பாக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி என்ன பாக்ஸ் இருக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். வெளியில் கண்டெய்னர் இதுக்காக வாங்க வேண்டாம். இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டோடு இருக்கும், அதை நான் அடியில் வச்சுக்கிறேன் தண்ணி சிந்தாமல் இருக்கிறதுக்கு. கீழே 2 ஹோல் போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் ரொம்ப எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாமே கீழே போகிறதுக்காக. இந்த மண்ணை வந்து நல்லா இப்படி களைச்சி விட்டுக்கலாம், அப்படி தான் சீட்ஸ் போடும்போது கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமுமாக போய் விழும். இல்லைனா குழி மாதிரி போட்டுட்டு அதில் கூட நீங்கள் சீட்ஸ் போடலாம். அப்படி மேலே தூவி விட்டுக்கலாம். இது எப்படி முளைக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம இதுக்கு முளைச்சதுக்கப்புறமா கூட கொஞ்சம் பெருசானது நம்ம இது தனித்தனி கண்டெய்னர்ஸ்க்கு மாற்றிக்கலாம். சீட்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறமா அது மேலே ஒரு லேயருக்கு மண் போட்டு நல்லா மூடிடுங்க. சீட்ஸ் எதுவுமே வெளியில் தெரியாத மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய தெளிக்க வேணாம், ஏன்னா இப்போ தான் விதை போட்டிருக்கோம், அதனால் கம்மியாகவே தெளிங்க. டெய்லியுமே தண்ணி நிறைய தண்ணி ஊற்றணுன்னா விதை சீக்கிரமாக கெட்டு போயிடும், அதனால் அது கரெக்டான அளவாக தெளிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்லி தான். மல்லி செடி போட்டதுக்கு நான் இந்த மாதிரி கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இது நல்லா ஒரு டிஷ்யூவில் இல்லை பேப்பரில் எதுலையாவது வச்சுட்டு நல்லா சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி ஏதாவது ரோலர் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். போன தடவை நம்ம மல்லி வந்து உடைக்காமல் முழுசாகவே போட்டிருந்தோம், அதுவும் செடி சூப்பராக வளர்ந்து வந்துருந்துச்சு. அந்த வீடியோ வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 உடைச்சி எடுத்துக்கலாம். இது வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய ஏதாவது கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி பால் கேன் இருக்கும், அதில் சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுலேயும் மண்ணெல்லாமே நல்லா மேல்ட்டால களைச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மல்லி விதை எல்லாமே நம்ம அதில் தூவிக்கலாம். நல்லா மல்லி விதை கொஞ்சம் நெருக்கமாகவே தூவலாம், அப்படின்னா தான் அந்த ஸ்டெம் வந்து ஒன்றுக்கு ஒன்று கிரிப் கொடுத்து நல்லா நிற்கும். மல்லி தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும், அதனால தான் நம்ம இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக போட்டு விட்டுக்கலாம். மல்லி விதையை நம்ம இப்படி 2 உடைச்சி போடுறதுனால நம்மளுக்கு இதுலேருந்து 2 செடி வளருது. நம்ம முழுசாக அப்படியே போட்டோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு செடி தான் வரும் ஒரு விதையிலேருந்து. அதான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இதுலேயும் மேலே ஒரு லேயருக்கு நம்ம மண் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக போதுமான அளவு தண்ணி நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளி செடி தான். தக்காளி இந்த மாதிரி நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மண்ணில் வச்சுட்டு நம்ம மண் போட்டு 3 நாளே போதும், சூப்பராக செடி வந்துடும். இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் முன்னவே வச்சுருந்த மல்லி செடி. இதில் நான் மல்லி பறிக்காமல் விட்டதுனால நிறைய காய் எல்லாமே வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், நிறைய மல்லி வந்திருக்கு, கொத்தமல்லி. இதை நம்ம அப்படியே எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம கொத்தமல்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுடைய கேப்சிகம் இந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு. இது மல்லி செடி, பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக சூப்பராக இருக்குது. அப்புறம்
அப்புறம் இது தக்காளி செடி. இது 4th வீக்கில் கேப்சிகம் இவ்வளோ வளர்ந்துருந்துச்சு. மல்லியும் ஓரளவு நல்லா வளர்ந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது தக்காளி செடி நல்லா வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் பூ வந்துடும் நினைக்கிறேன், பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ புதுசாக வெந்தயக்கீரை போட்டிருந்தேன். அது சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இனி வரக்கூடிய வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.